கர்நாடகாவில் உயிரிழந்த தமிழக ஓட்டுநர் சரவணனின் உடல் 12 நாட்களுக்கு பின் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, விவரம் என்ன? அதாவது கடந்த 16ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் சிரூர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரி மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் டேங்கர் லாரி ஓட்டுநர்களான சின்னண்ணன், முருகன் மற்றும் சரவணன் ஆகிய 3 பேரும் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் சின்னண்ணன் மற்றும் முருகன் உடல்கள் சடலமாக 2 நாட்களுக்கு மீட்கப்பட்டதில் சரவணனின் உடலை தேடும்படியானது கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி கங்காவலி ஆற்றின் முகத்வார பகுதியில் 2 கால்களுடன் ஒரு உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த உடல் பாகங்கள் யாரது என்பதை கண்டறிவதற்காக, அதாவது அந்த உடல் யாருடையது என்பதை கண்டறிவதற்காக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சரவணனின் தாயார் மோகனா மற்றும் அதே பகுதியில் காணாமல் போன மேலும் 3 உள்ளிட்ட 4 பேரிடம் திசு பரிசோதனை செய்யப்பட்டதில் கடந்த 22ஆம் தேதி அந்த பரிசோதனை நடைபெற்று 25ஆம் தேதி இரவு இந்த டிஎன்ஏ சோதனை மொழிகள் வெளிவந்தன. அதில் அந்த டிஎன்ஏவில் அந்த கண்டெடுக்கப்பட்ட உடல் மற்றும் சரவணனின் தாயார் மோகனாவின் டிஎன்ஏ ஒத்துப்போனதை அடுத்து அவர் இறந்து போனது சரவணன் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த உடல் பாகங்களை கொண்டு வர, அதாவது இந்த 2 கால்கள் மட்டுமே இருந்தது, அந்த உடல் பாகங்களை கொண்டு வர தமிழக அரசும் கர்நாடக அரசும் தமிழக அரசு முயற்சி மேற்கொண்ட நிலையில் புதிய தலைமை அது குறித்து செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பு வந்த நிலையில் அந்த உடல் பாகங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நேற்று அதாவது அந்த உடல் 2 கால்கள் மீட்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து அங்குள்ள நடைமுறைகளை கடந்து நேற்று மாலை அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு இன்று 24 மணி நேரத்திற்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட சரவணன் காணாமல் போய் 12 நாட்களுக்கு பிறகு நாமக்கலுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த உடலானது தற்போது நாமக்கல் எரிவாயு மடியில் வெட்டி தகனம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு அந்த சம்பிரதாயப்படி பல்வேறு சடங்குகள் நடைபெற்று அந்த உடல் எரியூட்டப்பட்டிருக்கிறது. துரைசாமி, தகவலுக்கு நன்றி.